ஆலிமலா டெம்பிள் என்ட்ரன்ஸ்ல இருக்கும். இப்போ நம்ம உள்ள போறோம். பட் என்னோட பையன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவன் எப்போ எழுந்துப்பான்னு எல்லாருக்குமே சொல்கிறேன். நான் பாய் அப்படின்னு சொல்லிட்டாலே அவன் எழுந்துப்பான். உங்களுக்கு இப்போயே லைட்டாக தெரியும், வேணா செக் பண்ணுங்க. ரோலெக்ஸ் பாய் பார்த்தீங்களா, ரெடி ஆகிட்டான். இன்னும் ரீச் ஆக 2 minutes இருக்கு. ஆனால் இங்கே இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து பார்க் பண்ணிட்டு பெரிய பஸ் மாதிரிலாம் வச்சுட்டு அதில் பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னும் ஒரு 2 minutesல போய் ரீச் ஆகிடுவோம். பார்க் பண்ணுற இடம் தமிழ் தமிழ் 1 minute ஆகும். 2 minutesல நம்ம ரீச் ஆயிடுவோம். இவங்க எல்லாம் பார்க்க போயிட்டு இருக்காங்க ஆலிமலாவை. நம்ம இன்னும் 2 minutesல அங்க போயிடலாம். நம்ம அங்க பார்க் பண்ணலான்னு பார்த்தோம். பட் அங்க பார்க் பண்ண வேண்டாம், கார்னால உள்ளே கொஞ்சம் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. டூரிஸ்ட்க்கு மட்டும் அங்க பார்க்கிங் போல இருக்கு. ஸோ நம்ம கார்ல போறதுனால நம்ம அங்க போய் பார்க் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னா நான் லைட்டாக ரீச் பண்ணிட்டேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு சிவனோட ஃபேன், பக்தர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பக்தின்னு சொல்ல மாட்டேன். நான் அவரோட தீவிர ஃபேன், மை ஹீரோ, மை லவ்வர், மை சன், எல்லாமே. என்னோட தகப்பன் எல்லாமே அவர் தான். என் பையன் தூங்கிட்டு இருக்கான். என் சவுண்டு கேட்குது. ஸோ அவன் கொஞ்சம் காதில் அலர்ட் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன், அவன் சவுண்டை மட்டும் பாருங்க. வி ரெடி பண்ணிருக்கோம். பிகாஸ் நமக்கு ஒரு முன்னாடி ஒரு 3-4 கார் நிற்குது. இது கோயில் மாதிரி எனக்கு தெரியல, லைட்டா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே தெரியுது. பட் உங்களுக்கு சிவன் அது தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம போய் பக்கத்துல போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீச் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். பீச் ஒட்டி அந்த சிலை இருக்கு. அதில் வருத்தமான விஷயம் என்னன்னா, என் பையன் நாட் அலோட், பெட்ஸ் நாட் அலோட். ஸோ அவன் கார்லேயே சேஃபாக இருக்கான். இன்னும் ஒரு 10-15 minutesல போய் அவனை போய் நம்ம பார்க்கலாம். நம்ம இதை சுற்றி பார்க்கலாம் வாங்க. அதான் நீங்கள் யூடியூப்ல நீங்கள் தானே ஒரு செல்ஃபிக்கா, ஆனால் ஒரு செல்ஃபி பார்க்க சந்தோஷமா இருக்கு. நான் எப்பவுமே சிவன் ஸ்டேட்டஸ் வைப்பேன் ரெகுலரா. என்னோட ஸ்டேட்டஸ்னாலே சிவனோட ஸ்டேட்டஸ் இல்லாமல் இருக்காது. அப்போ இந்த ஸ்டாச்சு வச்சுட்டு நிறைய சாங்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துருக்கேன். பட் பார்க்கும்போது இன்னும் வியப்பா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. 58 அடின்னும் போது பார்க்கவே கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நான் ரசிச்சு பார்க்குறேன். ஸ்டாச்சுக்கு பின்னாடி கங்காதேஸ்வரர் ஸ்டாச்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பீச்சை கவர் பண்ணுறேன். பீச்சை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப க்ளீனாகவும் கிளியராகவும் இருக்குது, ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. ஆனால் இங்கே அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே யாருமே இல்லை பீச்சில். நாட்டுங்க கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. கோயில் கட்டு கோயில் வந்து இப்போ லாக் ஆகிருக்கு, நம்ம உள்ளே என்ட்ரி ஆக முடியல. அது 1 more
கேமரா எடுத்துட்டு போகலாமா என்னன்னு தெரியல. ക്ഷേത്രങ്ങളിൽ നമ്മൾ അങ്ങോട്ട് ആരും ഇട്ടിട്ടുണ്ട്. ഏതായാലും ഇന്ന് இதுல இருந்து தான் வெளியே வரணும். நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம பீச்சுக்கு போகலாம். வேற டிஸ்டர்பன்ஸ் அப்படியே பீச். இவரை தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இப்போ பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச் அங்கே இருக்கு. கேமரா அப்படியே எல்லாம் கடை போட்டிருக்காங்க. மாங்காய் கடையெல்லாம் இருக்கு. அப்படி சுற்றி காட்டு. சின்ன குளம் மாதிரி இருக்கு. கொஞ்சம் லாங்காகவே இருக்கு. அங்கே இருக்கு பீச்சு. இப்போ நம்ம இதையும் லைட்டாக ஒன்று பார்த்துட்டு அங்கேயும் பீச்சுக்கும் போகலாம். பின்னாடி திரும்பி நம்ம எப்படி போகலாம்? கடலும் நேரம் இருக்கு. பட் இருந்தாலும் போயிடலாம். அங்கே நிறைய பேர் பட்டம் ஓட்டிட்டு இருக்காங்க. லைட்டாக கோவா ஸ்டைல். ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அது அது என்னன்னு சேர்க்கறது அதுன்னு நினைக்கிறேன். அது என்னது? குளமா? குளம் கடல் தண்ணி தான். தப்பாக எடுத்துக்க வேணாம். நான் புதிய யூடியூபர், அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து என்னோட பையனை காட்ட போகிறேன். இவன் தான் ரோலக்ஸ். ரோலக்ஸ் 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 இங்கே போய் ஹாய் சொல்லு. ஹாய், வெல்கம் டு மை மம்மி சேனல். வாங்க பீச்சுக்கு போகலாம். தம்பி கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கிறதுனால நான் பீச் போயிட்டு வந்திருக்கேன். பீச்சுக்கு போகலாம். நம்ம அங்கே பார்த்தோம், பீச் க்ளீனாக இருந்தது. யாருமே என்ட்ரி ஆகலை. அதுக்காக ஸோ இங்கேருந்து மட்டும்தான் பீச் ஆகுது. அங்கே பீச் அதுவும் கிடையாது. மேபி அங்கே அலை அதிகமாக இருக்குமோ என்னமோ தெரியல. பட் இங்கே எல்லாமே பீச் அலோடு தான். அங்கே வரைக்கும் பாருங்கள், வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தா கூட ஆலிமலை ஸ்டாச்சு தெரியுது உங்களுக்கு. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. இங்கேருந்து வியூவும் நல்லா இருக்கு பார்க்க.
வியூ பார்க்குற மாதிரி